அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வினாக்கள். சரிங்களா? ஒரு 30 வினாக்களாக போடுறோம். பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதுலேருந்து வினாக்கள் வரும். சரிங்களா? அதுதான் முக்கியமான வினாக்களை எடுத்து உங்களுக்கு நாங்கள் வீடியோவாக போட்டுட்டு வரேன். நிறைய பேத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நம்ம கொஷின்குள்ளே போகலாம். யாப்பிலக்கணத்தில் அடி என்று குறிப்பிடப்படுவது டேஸை பொறுத்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். யாப்பிலக்கணத்துலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? யாப்பு இலக்கணத்தோட வகை என்ன? எழுத்து, ஷார்ட்டாக எழுதுகிறேன். அசை, சீர், தலை, அடி, தொடை. மொத்தம் எத்தனை வந்திருக்குது? 6 உறுப்புகள் வந்திருக்குதா? யாப்பு இலக்கணத்தோட உறுப்புகள் மொத்தம் 6. யாப்பு என்றால் இலக்கணத்தில் கட்டுதல் என்று பொருள். சரிங்களா? செய்யுள் எழுதப்படும் போது ஆசிரியர்களால் அந்த ஒரு கட்டுக்கோப்போட அந்த இலக்கணம் ப்ராப்பர் இலக்கணமாக இருக்கிறதுக்காக இந்த யாப்பு இலக்கணத்தை பயன்படுத்துவாங்க. இது ஒரு மரபு இலக்கணம். சரிங்களா? யாப்பு என்றாலே மரபு இலக்கணம் என்று பொருள். இதில் இந்த அடி என்று குறிப்பிடப்படுவது எதை பொறுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எழுத்து வரும். அடுத்து என்ன பண்ணுவோம்மா? அசைகள்லாம் பிரிப்போம். அடுத்து என்ன வரும்? சீர் வரும். எத்தனை சீர் அப்படின்னுட்டு. அடுத்து என்ன வரும்? தலை வரும். அடுத்து தான் அடி வரும். சரிங்களா? இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? அடி தான் கேட்டிருக்காங்க. எதை பொறுத்தது அப்படின்ட்டு. எழுத்து நம்ம அசையாக பிரிக்கிறோம். அசை நம்ம இருக்கிற வார்த்தைகளை எத்தனை வார்த்தைகள் இருக்குதோ அதுக்கு தான் நம்ம அசை பிரிப்போம். ஆனால் இந்த சீர் இருக்குது பாருங்கள், இந்த சீர்களோட எண்ணிக்கையை வச்சு தான் அது எத்தனை அடி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரிங்களா? சீர்களோட எண்ணிக்கையை வச்சு தான் அந்த அடி எதை பொறுத்தது அப்படின்னு வரும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஷின் யாப்பிலக்கணத்தில். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்திர விழா 28 நாட்கள் கொண்டாடப்படுவதை கூறும் இலக்கியம் எதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், மணிமேகலை தான் சொல்லுது. இந்திர விழா மொத்தம் 28 நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு விழா. சரிங்களா? அதாவது இந்த விழா, இந்த நூல் மணிமேகலை இரட்டை காப்பியத்தில் ஒன்றாக சொல்லக்கூடிய நூல் தான் இந்த மணிமேகலை. இந்த மணிமேகலைக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை துறவு. ஏன்னா துறவர வாழ்க்கையை பற்றி சொல்லும். சரிங்களா? மணிமேகலை துறவு தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கொஷின் அடிக்கடி வரும். மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்தவள் தான் இந்த மணிமேகலை. சரிங்களா? இந்த இருக்கிற 50 காப்பியம் ப்ளஸ் 5 காப்பியத்தில் மொத்தம் 10 காப்பியங்கள். 5 காப்பியம் பெருங்காப்பியம், 5 காப்பியம் சிறுங்காப்பியம். நமக்கு எல்லாமே சிலபஸில் இருக்குது. டிஎன்பிசியாக இருக்கட்டும், இல்லை மற்ற போட்டித் தேர்வாக இருக்கட்டும், காப்பியங்கள் 10மே இருக்குது. சரிங்களா? இந்த 10 காப்பியத்தில் முதல்ல ஒரு மதத்தை அடிப்படையாக வச்சு. சரிங்களா? இது பௌத்த மத நூல்னு சொல்கிறாங்க. ஒரு மதத்தை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட நூல் தான் இந்த மணிமேகலை. எல்லாமே சமண காப்பியம் தான். இந்த மணிமேகலையும் குண்டலகேசி மட்டும்தான் என்னது? பௌத்த காப்பியம். அது ரெண்டுமே 50 காப்பியத்தில் தான் வருது. சரிங்களா? பெருங்காப்பியத்தில். ஸோ 2 மட்டும்தான் பௌத்த காப்பியம். இது எல்லாமே என்னது? சமண காப்பியம். இப்போ பாருங்கள், இதை கூலவாணிகனோட மகனார் சீத்தலை சாத்தனார் எழுதுனது. சரிங்களா? சிலப்பதிகாரம் இளங்கோடிகள் எழுதுனது. மணிமேகலையை சீத்தலை சாத்தனார் எழுதின நூல். இதோட ஆசிரியர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 50 காப்பியங்களே அதிகமான கிளை கதைகள் எந்த இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை தான் வரும். நீங்கள் ஒவ்வொரு பேர் எடுத்துக்கப்போ, ஆபுத்திரன் அவனுக்கு ஒரு கதை, ஆதிரை அவளுக்கு ஒரு கதை, காயசண்டிகை அவளுக்கு ஒரு கதை, சுதமதி மணிமேகலோட ஃப்ரெண்டு பேர் என்ன, தோழி பேர் சுதமதி, அவளுக்கு ஒரு கிளைக்கதை. அடுத்து இதோட மணிமேகலையை ஒரு தலையாக காதல் கொண்டு வர்ற உதயகுமாரன் அவனுக்கு ஒரு கிளைக்கதை, மணிமேகலை அவளுக்கு ஒரு கிளைக்கதை, அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக். இப்படி நிறையா கிளைக்கதைகளை கொண்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை தான். சரிங்களா? ஏன்னா மணிமேகலை தான் அது அடிக்கடி நிறைய வினாக்கள் வரும். அதனால தான் இதை நான் சொன்னேன். அதனால் இது ரொம்ப முக்கியமானது. இது அப்போ இந்திர விழா 28 நாட்கள் நடைபெறத சொல்கிற இலக்கியம் மணிமேகலை. சிலப்பதிகாரத்தில் வராதா அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வரும்.
அந்த மாதவியோட போர்ஷன் மட்டும் வரும்போதும் அது வரும். ப்ளஸ் அந்த கண்ணகியும் கோவலனும் கல்யாணம் முடித்து அந்த அந்த அவங்க கூடி வாழ்கிற சந்தோஷமாக வாழக்கூடிய காலங்கள் வரும் பார்த்திங்களா. அந்த காலத்தில் அவங்க 2 பேரும் அந்த ஊரில் வந்து திருவிழா நடக்கும், இந்திர விழா நடக்கும். அப்போதைக்கு அவங்க போவாங்க. அப்படிங்கிற காட்சிகள்லாம் வரும்போது இந்திர விழா வந்து பற்றி வரும். சரிங்களா. அதில் தான் மாதவியோட நாட்டியத்தை பார்த்து யார் மையல் கொள்வா, கோவலன் மையல் கொண்டு அந்த பெண்ணுக்கு பின்னாடி போயிடுவாங்க. அப்படிங்கிறது கதை அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சிலப்பதிகாரத்தில் இது வந்தாலுமே கூட இதை வந்து அதிகமாக பேசப்படலை. அந்த ஜஸ்ட் அந்த திருவிழா வருது, அந்த இதை மட்டும் அப்படியே ஒரு போக்கில் போயிடும். ஆனால் மற்றபடி கண்ணகியை மேஜராக வச்சு அந்த கதை வரும். ஆனால் மணிமேகலையில் அப்படி கிடையாது. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்திர விழாவை அடிப்படையாக வச்சு என்னாகும், அந்த கதையானது நமக்கு வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். நாள்காட்டி ஓவியங்களை டேஸ் என்று அழைப்பர். நாள்காட்டி ஓவியங்களை என்னவென்று அழைப்பர்? பசார் பெயிண்டிங் என்று அழைப்பர். இது எல்லாமே பாக்ஸ் கண்டென்ட் கொஷின்ஸ். ஸோ ரொம்ப முக்கியம். நாள்காட்டி ஓவியங்களை என்னென்னு அழைப்பாங்க? பசார் பெயிண்டிங் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெறாகுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கொஷினை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா. அது எப்படி விகுதி பெறாமலே வரும்? நம்ம என்ன பண்ணுவோம் டக்குன்னு, சரிங்களா, இதில் வந்து வினை எச்சம் அப்படின்னு கொடுக்கல, இல்லை ஏதாவது எச்சம் மாதிரி வந்துச்சுன்னா வினை எச்சம் ஏதாவது சம்திங் ஏதோ எச்சத்தில் ஒரு ஆப்ஷன் வந்துச்சுங்க, நமக்கு தான் விகுதி பெறாமல் வந்துருச்சுல்ல. அப்போ விகுதி பெறாமல் இருந்தால் என்னது? தொங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ எச்சத்தோடு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படின்னு இந்த எச்சம் அப்படிங்கிற வர ஆப்ஷனை போட்டுருவோம். சரிங்களா. இது பேசிக்காக நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக் தான். சின்ன மிஸ்டேக்கில் பெரிய மிஸ்டேக். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம கொஷினை முதல்ல நல்லா பார்க்கணும். அதுவும் நம்ம புத்தகத்தில் உள்ள இலக்கண பகுதியெல்லாம் ஒரு தடவை பார்த்தா பார்த்தாது, 5லேருந்து 6 தடவை ஒரு புத்தகத்தை மட்டும் ரிவிஷன் பண்ணணும். அப்போ தான் அந்த புத்தகத்தில் உள்ள எல்லா செய்திகளும் உங்களுக்கு வினாவை வந்துச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு விடையளிக்க முடியும். பாருங்கள். விகுதி பெறாமல் வினை பகுதியே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கலங்காது அப்படின்னு ஒரு கலங்காது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. சரிங்களா. இப்போ கலங்கும் அப்படின்னா என்னது? ஒரு வினைச்சொல். கலங்கும் அப்படிங்கிறது என்னது? ஒரு நம்ம அழுகக்கூடிய, இல்லை மனசு கலங்கும் அப்படிங்கிற ஒரு வினையை குறிக்குது. சரிங்களா. அப்போ வந்து அது என்ன ஆகும்? தொழிற்பெயராக கூட ஆகும். சரிங்களா. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா விகுதியே பெறலை. இப்போ கலங்காது என்பது என்னதான்? எதிர்மறை தொழிற்பெயர். கலங்கும், கலங்காது. அப்போ எதிர்மறையாக சொல்கிறாங்க. ஸோ இது எதிர்மறை தொழிற்பெயர். அவங்க என்ன சொல்கிறாங்க? விகுதியே பெறலைங்கிறது. கலங்காது என்பது விகுதியே கிடையாது, விகுதி பெறவே இல்லை. அது வந்து ஒரு வினைச்சொல்லாக தான் இருக்குது. சரிங்களா. ஆனால் அது கலங்காது என்று ஒரு தொழிலை அடிப்படையாக கொண்டு கூறுவதால் அது என்னாகுது? எதிர்மறை தொழிற்பெயராகுது. சரிங்களா. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம 10th புத்தகத்தில் தான் இருக்குது, இலக்கண குறிப்பில் இருக்குது. நீங்கள் பாருங்கள் நீங்கள். ஏன்னா நம்ம 10th புத்தகத்துலேயே நிறைய இலக்கணம்லாம் முக்கியமான இலக்கணம்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் அதை பார்த்தாவே உங்களுக்கு போதுமானதான். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். வல்லெழுத்துக்கள் கூற்று 1 என்ன சொல்கிறாங்கன்னா, வல்லெழுத்துக்கள் கச தப ஆகிய 4ம் மொழிக்கு முதலில் வரும். ஓகே, மொழிக்கு முதல்ல வரும். இது ரைட்டு. ஃபஸ்ட்டு கூற்று 1 ரைட்டு. நெக்ஸ்ட்டு கூற்று 2 என்ன கேட்குறாங்கன்னா, நிலை மொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய் எழுத்துக்கள் தோன்றி புணராது அப்படின்னு சொல்கிறாங்க. தோன்றுமா, ஆனால் புணராதான், அதாவது வராதான், சேர்த்து எழுதும்போது வராதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். பண்பு தொகை வச்சுக்கலாமா? பண்பு தொகை இதை நம்ம எப்படி பிரிப்போம்? பண்பு கூட்டல் தொகை அப்படின்னு பிரிப்போம். இதை ஃபஸ்ட்டு எழுதக்கூடாது, இருந்தாலும் எழுதிட்டே உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு பாருங்கள், அவங்க சொல்கிற கான்செப்டுக்கே வரலாம். பகரம் வந்திருக்கு. பகரத்தை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். பண்பு கூட்டல் தொகை. அப்போ இது நிலைமொழி, இது வருமொழி. சரிங்களா. முதல்ல வருவது நிலைமொழியும் ரெண்டாவதாக வருவது வருமொழி என்ற கணக்கில் எடுத்துக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க? கச தப
மொழிக்கு முதல்ல வந்துருச்சு, ஓகே வந்துருச்சு. நிலைமொழியுடன் புணர்கையில், இந்த நிலைமொழியுடன் இந்த வருமொழி வந்து புணர்கையில் இந்த என்ன ஆகுதான், மெய்யெழுத்து அந்த கசத்தபக்கு இணையான அவற்றோட மெய்யெழுத்து வந்து தோன்றுமா, ஆனால் புணராதான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புணராதுன்னு கிடையாது, தோன்றும், அது புணர்வதும் உண்டு. சரிங்களா? அதனால் தோன்றினதுனால தான் அது என்ன சொல்கிறோம், பண்பு கூட்டல் தொகை சேர்த்து எழுதும் போதும் பண்பு தொகை அப்படின்னு எழுதுகிறோம். இந்த தொகை அந்த தகர வசைவதில் இத்து, அதனால் அப்படி எழுதுகிறோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. இப்போ இதை புணராது அப்படிங்கிறத அடிச்சுட்டு புணரும் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கங்க. ஆனால் அங்கே வந்து எழுத முடியாது, சொல்கிறேன். புணரும் என்பதுதான் உண்மை. எந்த இந்த கசதபக்கு முன்னாடி அதோட வல்லின எழுத்துக்கள் என்ன வரும், வல் ஒற்றுகள், வல் ஒற்றுன்னு தான் சொல்லணும். என்ன தானே வல்லின எழுத்து, வல் ஒற்றுகள். அது வல் ஒற்றுனாலும் மெய் எழுத்துனாலும் ஒன்று தான், மெய் ஒற்றெல்லாம் ஒன்று தான். சரிங்களா? அந்த வல் ஒற்றுகள் புணரும் என்பது தான் இதுக்கு சரியான ஆன்சர். பாருங்கள், கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, கோவை பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் என்ற வரியில் இடம்பெறும் படிமம் என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 4 வகை படிமம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெய் படிமம், வினை பயன் படிமம், வினை படிமம், உரு படிமம் அப்படின்னு. முதல்ல இந்த படிமம்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எந்த ஒரு கொஷினை எடுத்தாலும் முதல்ல அது என்னங்கிறத கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த இது விஷயம் சம்மந்தமாக எந்த வினாக்கள் கேட்டாலும் நமக்கு பதில் அளிக்க முடியும். படிமம் என்றால் வேறு ஒன்றும் கிடையாது. கவிதை எழுதக்கூடிய ஆசிரியர்கள், கவிதை ஆசிரியர்களால் பயன்படுத்தக்கூடிய ஒரு யுத்தி தான் படிமம். சில புலவர்களுக்கு புலவர், ஆசிரியருக்கு ஆசிரியர் வந்து கதையோ கவிதையோ இல்லை மற்ற இந்த படைப்பாற்றல் எழுதும் திறனானது வேறுபடும். சரிங்களா? இப்போ நான் ஒரு கவிஞர், நீங்கள் ஒரு கவிஞர் அப்படின்னா நான் என்னோடய ஸ்டைலில் எழுதுவேன், நீங்கள் உங்களோட ஸ்டைலில் எழுதுவீங்க. இந்த ஸ்டைல் ஆஃப் மெத்தட் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படிமம், காட்சி, குறியீடு, தொன்மம் அப்படிங்கிற பெயர்லலாம் அழைக்கிறாங்க. சரிங்களா? சில கவிஞர்கள் வந்து காட்சி கவிதை எழுதுறதுல ரொம்ப பிரபலமானவங்க, ரொம்ப நல்லா எழுதுவாங்க. இப்போ பாரதியோட ஒரு நிறைய கவிதைகள் பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்துகிற மாதிரியே வரும். சரிங்களா? காட்சி கவிதை அவரும் நல்லா எழுதக்கூடிய ஒரு புலவர் தான். அவர் எல்லாமே நல்லா எழுதுவார். இருந்தாலும் சொல்கிறேன், அவர் அதில் ஒரு பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்தவர். சரிங்களா? இன்னும் நிறையா கவிஞர்கள் பார்த்திங்கன்னா குறியீட்டு கவிதைலாம் எழுதுவாங்க. இப்போ அப்துல் ரஹ்மான்லாம் பார்த்திங்கன்னா படிம கவிதை, குறியீட்டு கவிதைலாம் கூட எழுதுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில கவிஞர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேரே படிம கவிதை எழுதுகிற ஃபேமஸ் ஆனவர், குறியீட்டு கவிதை எழுதுகிற ஃபேமஸ் ஆனவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படிமம் குறியீடுனா வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ படிமம் அப்படின்னா ஒரு சொல் வந்து படிய வைக்கிறது போல் இருக்குமா. சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு தண்ணியிலேருந்து ஒரு பொருளை கீழே படிய வைக்கிறோம். சரிங்களா? இப்போ சுண்ணாம்பு தண்ணியிலேருந்து சுண்ணாம்பை கீழே கொஞ்சம் படியுதில்ல. இப்போ தெளிஞ்ச நீரானது எப்படி தெரியும் அந்த சுண்ணாம்பில், அப்போ அந்த படியை வைக்கிற அந்த சுண்ணாம்பு போல் இருக்குமா அந்த கவிஞரோட கவிதையானது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சேம் இதே தான் குறியீடு இது மாதிரி பார்த்தீங்களா. குறியீடுகளை பயன்படுத்தினா ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படியா? அப்படி கிடையாது. எந்த கருத்தை வந்து இந்த சமூகத்துக்கு அந்த கவிஞர் சொல்ல வராரோ அதை ஒரு குறியீடாக கன்வே பண்ணி சொல்லுவாங்க. சேம் இதே மாதிரி தான் தொன்மம், காட்சினா ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு இமேஜினேஷனோட நம்ம படிக்கும்போதே நம்மளுக்கே அது கற்பனைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு இதில் இருக்கும், ஸ்டைலில் இருக்கும். ஸோ இதுதான் இதோட சிறப்பு. சரிங்களா? இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ மெய் படிவம், பயன் படிவம்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ மெய் என்றால் என்ன, நம்மளோட உறுப்புகள், நம்ம உடலில் உள்ள உறுப்புகளை தான் மெய்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மெய்ப்பாடு அப்படின்னு ஒரு இலக்கண பகுதி ஒன்று இருக்குது. சரிங்களா? இந்த மெய்ப்பாடுங்கிறது எதை அடிப்படையாக சொல்கிறாங்க, நம்ம உள்ளத்தில் ஏற்படக்கூடிய வினை, அதாவது செயல்கள், அது சந்தோஷமோ துக்கமோ அழுகையோ கண்ணீரோ ஏதோ சம்திங் எதுவாக இருந்தாலும் எதை மூலியமாக வெளிப்படுது, நம்மளோட உறுப்புகள், உடல் உறுப்புகளான அந்த மெய்கள் மூலமாக தான் வெளிப்படுது. சரிங்களா? அதனால தான் அதை மெய்ப்பாடு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம உடலில் உள்ள உறுப்புகளை அடிப்படையாக வச்சு ஒரு கவிதை எழுந்தாங்கன்னா அது பேர் மெய்ப்படிமம். அடுத்து பாருங்கள், வினைப்படிமம் அப்படின்னா பயன் படிமம் அப்படின்னா ஒரு பயன் மக்களுக்கு, மனிதர்களுக்கு, மற்ற உயிரினங்களுக்கோ பயன் தரக்கூடிய கருத்துக்களை கொடுக்கக்கூடிய கவிதைகள் தான் பயன்
படிமம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், மழையை வச்சு ஒரு கவிஞர் எழுதுகிறார், ஒரு கவிதை எழுதுகிறார் அப்படின்னா, மழை வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த விதத்தில் பயன்படுது, ஒரு மக்களாகிய நமக்கு எந்த விதத்தில் பயன்படுது, ஒரு வேளாண்மை நிலத்துக்கு எந்த வகையில் பயன்படுது அப்படின்னு ஒரு பயன் கருதி எழுதக்கூடிய கவிதை தான் பயன் படிமம். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், வினை படிமம். அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயலானது, நாம் செய்ய போகும் செயல் கூட வினை படிமத்தில் வரும். அடுத்து உரு படிமம் என்றால் உருவகத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்படக்கூடிய படிவம் தான் இந்த உருப்படிவம். இது எல்லாமே நம்ம 11th 12th புத்தகத்திலே பார்த்தீங்கன்னாவே நல்லா கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் அதை கூட பார்க்குறது சிறந்தது. இப்போ கொஸ்டின் கூட போகலாம் பாருங்கள். நீங்கள் இதிலே ஆன்சர் நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கோவை பழ மூக்கும் பாசி மணி கண்ணும், மூக்கும் கண்ணும் என்று உறுப்புகளை கொடுத்துருக்குறாங்க, அதாவது மெய்களை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நம்ம 50 மெய்கள் இருக்குது பார்த்தீங்களா, உறுப்புகள், அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் மெய் படிமம். பாருங்கள், இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நிறையா வரும். இப்போ இதை நான் சொன்னதை வச்சு ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணி அடிச்சிடுவீங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிற நாவலை படைத்தவர் யார் அப்படின்னா நாகூர் ரூமி. இவரோட இயற்பெயர் வந்து முகமது சம்திங், ஏதோ ஒரு பேரில் ஆரம்பிக்கும். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உரைநடை 10வது வகுப்பில் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உரைநடை பகுதியில் இவரோட உரைநடை ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஒரு நாவல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியமானது. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க, கப்பலுக்கு போன மச்சான், நாகூர் ரூமி. இது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புத்தகத்துலேயே இருக்குது, 10th புக்கிலே இருக்குது. 10th 9th புக்கு நீங்கள் பாருங்கள், 9th and 10th புக்கில் இருக்குது. இதில் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் நாகூர் ரூமி. இவர் பார்த்தீங்க அப்படின்னா நாகூரில் பிறந்தவர், அதுதான் அதிலே பேர் இருக்குது. இவரோட இயற்பெயர் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ் முகமது ரஃபி. பாருங்கள், முகமது, ஒரே நிமிஷம், முகமது ரஃபி, ஏஎஸ் முகமது ரஃபி இவரோட பேர். இதை பார்த்தீங்க அப்படின்னா இவரோட நூல்கள் பார்த்திங்கன்னா நிறைய நூல்கள் இருக்குது. அதில் முக்கியமானது என்னென்னா, இவர் வந்து இந்த சூஃபி கவிதைகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சூஃபி கவிதைகள்னு சொல்லிட்டு அந்த கவிதையை எழுதக்கூடிய ஒரு கவிஞர். சரிங்களா? இவர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறாரு. இவரோட முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா நதியின் கால்கள், 7வது சுவை, கப்பலுக்கு போன மச்சான், திரௌபதியும் சாரங்க பறவையும், திராட்சைகளின் இதயம், அடுத்து வந்து ஜாலியாக போகலாம் வாங்க அப்படின்னு நிறைய நாவல் இதெல்லாம் வந்து எழுதியிருக்கிறாரு. சரிங்களா? நிறைய இது இருக்குது. முக்கியமானது என்னென்னா இந்த கப்பலுக்கு போன மச்சாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். தட்சிண மேரு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேரு என்றால் மலை என்று பொருள். சரிங்களா? மேரு என்றால் மலை என்று பொருள். அந்த மலை போன்ற கோவிலை உடையது எதுனா தஞ்சை பெரிய கோவில், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோவில், அதாவது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கோவில் தான் வந்து தட்சிண மேரு அப்படிங்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூவா வந்து சொல்கிறார். சரிங்களா? மூவா என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு பாக்ஸ் கொஷின் தான், 10th இருக்குது. சரிங்களா? கீழே இந்த ஓரத்தில் இருக்கும், பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று சொல்கிறார். அதுக்கு முன்னாடி ஒன்று வரும், அதாவது எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும். சரிங்களா? எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் இன்னொரு விதமான மொழி அப்படின்னு கூட சொல்லுவார். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது, மூவாவோட கூற்று. பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் தான் உண்மையான மொழி அப்படின்னு மூவா சொல்கிறாரு. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் அப்படிங்கிற நூல் யாருன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. இது ஒரு துணை பாடம், நம்மளோட சின்ன கிளாஸ் புக்கில் இருக்க 7th புக்கு இல்லை 8th புக்கில் இருக்கும். ஒரு துணை பாடம், ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இதை வந்து தமிழில் கூட மொழிபெயர்த்துருக்குறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
ஓகார என்னும் இடைச்சொல் நன்னூலில் தரும் பொருளில் கீழே பொருந்தாதவற்றை கூறுக அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகார என்னும் இடைச்சொல், சரிங்களா? ஓகார என்னும் இடைச்சொல் நன்னூலில் வந்து பொருந்தாததை சொல்லுங்கள். இடைச்சொல் வந்து நன்னூலில் வந்து தரும் பொருளை சொல்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா இசை நிறை, சரிங்களா? இசை நிறை அதில் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். கோபல்ல கிராமம் அப்படின்னுங்கிற ஒரு நூல் வந்து கோபால கிராமம் அப்படிங்கிற நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1991 தான் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கும். இப்போ இந்த கோபாலபுரத்து மக்கள் அப்படிங்கிற ஒரு நாவல் இருக்கும். இந்த பேரெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும், சரிங்களா? கோபல்ல கிராமம் அப்படிங்கிற நூல் எப்போ சாகித்ய அகாடமி வாங்குச்சு? இந்த கோபாலபுரத்து மக்கள் எழுதின ஆசிரியர் தான் இந்த கோபல்ல கிராமம் அப்படிங்கிற நாவலையும் எழுதியிருப்பார். நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் இருக்குது. 1991 தான் இது சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். நமது தமிழகத்தின் தனிச்சிறப்பு என்று கூறத்தகும் சங்க இலக்கிய சாரத்தை சாமானியரும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட ஏடுகள் இருக்க வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாதுரை சொல்லியிருக்கிறாரு. இதுவும் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொஷின் தான், சரிங்களா? பாக்ஸ் கண்டென்ட் கொஷின்லாம் ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், மூதறிஞர் ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா பெரியவர், பக்தவச்சலம், கலைஞர் கருணாநிதி, இவங்க எல்லாருமே என்னது தமிழ்நாட்டோட சிஎம் இருந்தவங்க, அதாவது முதலமைச்சராக இருந்தவங்க, சரிங்களா? முதலமைச்சர்னு சொல்லும் போது தான் ஒரு வினா வருது. நமக்கு முதலமைச்சரோட வரிசைகள் வந்து நம்ம சோஷியல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் ஜிகே கொஷின் ப்ளஸ் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு கொஷின் வந்துடுது. என்ன கேட்குறாங்கன்னா தமிழ்நாட்டோட சோஷியல் சயின்ஸ் பற்றி கேட்கும்போதும் தமிழ்நாட்டோட வரலாறு கேட்குறாங்கல்ல, அந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா இந்த முதலமைச்சர்கள் அவங்களோட இதை பட்டியல் கேட்குறாங்க. அப்புறம் வந்து இந்திய வரலாறு கேட்கும்போதும் பிரைம் மினிஸ்டரு, பிரசிடெண்ட்டு, அப்புறம் துணை குடியரசுத் தலைவர் இவங்களோட வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு வினாக்கள் வந்துடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நமது தமிழகத்தோட தனிச்சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கிய சாரத்தை சாமானியரும் வாசிக்கிற வகையில் எளிமையான ஏடுகள் வந்து இருக்கணும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணாதுரை தான் சொல்கிறாரு. ஏன்னா சங்க இலக்கியங்கள் வந்து மோஸ்ட்லி யாரும் நல்லா படித்து பொருள் புரிஞ்சுக்கக்கூடியவங்க மட்டும்தான் அதை படிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நூலோட சுவையானது உணர முடியும். படிக்காத சாமானியன் எப்படி புரிஞ்சுக்குவான்? அவனும் புரிஞ்சுக்கணும். நம்மளோட தமிழ் மொழியில் எழுதப்பட்ட இத்தனை இலக்கியங்களும் எவ்வளவு அருமையாக எழுதப்பட்டது, எவ்வளவு கலைநயத்தோட அழகான தமிழ் எழுதப்பட்டது அப்படிங்கிறத ஒரு சாமானியனும் தெரிஞ்சுக்கணும். அதை அப்படியானால் எப்படி இருக்கும் நம்ம தமிழ் நூல்கள்? எளிமையாக இருக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பாரதி சொன்ன மாதிரி தான் நம்மளோட நம்மளோட நூல்கள் எல்லாமே எப்படி இருக்கணுமா, நிறைய மொழிகள் படைக்க வேண்டும் அப்படிங்கிற ஏக்கத்தோட பாரதி சொன்னார்ல, சேம் அதே மாதிரி தான் இவரும் அண்ணாதுரையும் சொல்கிறாரு. ஏன்னா நம்மளோட நூல்கள் எல்லாமே சங்க இலக்கிய நூல்கள் எல்லாமே சாமானியரும் புரிஞ்சுக்கிற வகையில் எளிமையாக தீட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறார். ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் பாக்ஸ் கண்டென்ட் கொஷின் தான், மறக்காமல் படிங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கத்தும் குயிலோசை. இதில் இடம்பெறும் வலு அமைதியை தேர்வு செய்க. முதல்ல வலுனா என்ன, வளானா என்ன, வலு அமைதினா என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த கத்தும் குயிலோசை காதில் பட வேண்டும் அப்படிங்கிறது என்னது? பாரதியோட பாட்டு, சரிங்களா? இது வந்து ஒரு காட்சி கவிதை. நான் முன்னாடி இந்த படிமத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி இது வந்து ஒரு காட்சி கவிதை. அதாவது என்ன சொல்கிறாரு, எனக்கு காணி நிலம் வேண்டும், எனக்கு ஒரு மாடி ஒரு கற்பனை சொல்கிறேன், ஒரு மாடி வீடு வேணும், தென்னை மரம் வேண்டும். நான் வந்து மாடி முற்றத்தில் வந்து நின்று பார்க்கும்போதும் அந்த நிலவு வெளிச்சத்தில் அந்த தென்னை மரம் அசைகிற அந்த காற்று எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையாக சொல்லியிருப்பார். இந்த பாட்டு நல்லாயிருக்கும், சரிங்களா? பாரதியோட பாட்டு. இது வந்து ஒரு காட்சி கவிதை. இது என்ன வலு அமைதி பெற்றிருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வலுனா என்ன அப்படின்னா இலக்கணம்,
பிழையுடன் இருக்கும். சரிங்களா, அதிகமான பிழைகள் இருக்கும், அது வலு. வளா என்றால் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிழைகள் இலக்கண பிழை எதுவுமே இல்லாமல் ப்ராப்பரான இலக்கணத்தில் இருக்கும் வளா. சரிங்களா, வலு அமைதினா என்னன்னா, பிழை இருக்கும், இலக்கண பிழை இருக்கும், ஆனாலும் அதை நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா நம்மளோட இலக்கண ஆசிரியர்களே அதை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிழை இலக்கண பிழை இருந்தும் அதனை ஏற்றுக்கொள்வது வலு அமைதியாகும். என் அம்மே வந்தாள் என்று ஒரு பசுவை பார்த்து கூறுவது, லக்ஷ்மி வந்தாள் என்னும் ஒரு அதாவது உயிர்தினையை அக்ரிணைக்கு பெயராக வைப்பது, இது எல்லாமே வலு அமைதியில் தான் வரும். அப்போ பாரதியே பாருங்கள், கத்தும் குயிலோசை, குயில் இங்கே கத்துமா, அதோட மரபு என்னது, குயில் கூவும் என்பது தான் குயிலோட அந்த சவுண்டு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு மாறாக என்ன சொல்லியிருக்காரு, மரபுல பிழையோடு சொல்லியிருக்காரு, கத்தும் குயிலோசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மரபு வலு அமைதி. இப்போ பால் வலுனா என்னான்னு தெரியும். இப்போ என் அம்மே வந்தாள் அப்படிங்கிறது பால் வலு அமை தான். என் அம்மே வந்தாள் அப்படின்னு சொல்கிறது என்னது, ஒரு பசு வரதை பார்த்து என் அம்மே வந்தாள், என் அம்மா வர்றா, என்னோட லக்ஷ்மி வர்றா, என்னோட கந்தன் வர்றா, முருகன் வர்றான்னு ஒரு மாடையோ ஒரு பசுமாட்டையோ ஒரு காளமாட்டையோ இல்லை ஒரு நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ பார்த்து என்னோடய பப்பி வருது, என்னோட என்ன சொல்கிறது, என்னமோ ஒரு நிக்நேம்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்கிறதுலாம் என்னது, பால் வலுவமை தான். அதை உயர்திணையாக அக்ரணையாக சொல்கிறது, அக்ரணையை உயர்திணையாக சொல்கிறது பால் வலுவமைதி. திணை வலுவமைதினாலும் இதே தான், உயர்திணை அக்ரிணை. சரிங்களா, சேம் இதே தான். அடுத்து கால வலு அமைதின்னா அந்த காலத்தை அடிப்படையாக வர்றது. ஸோ அதில் பிழையோடு சொல்கிறது, அதை நானாலும் நம்ம ஏற்றுக்கொள்வது தான் இப்போ கால வலு அமைதி. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் படிப்பு பாதியில் நின்று போக காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இவருக்கு பார்த்திங்கன்னா, நம்ம பசும்பன் முத்துராமலிங்க தேவரோட பாடம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு வினா வந்துடுது. இந்த ஃப்ளேக் நோய்னு ஒன்று வரும் அவருக்கு. சரிங்களா, அந்த நோய் வந்ததுனால அவர் என்ன பண்ணுவார், அவரோட படிப்பை வந்து பாதியிலேயே நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், படித்தது என்னமோ கம்மியாக தான் படிச்சிருக்காரு, ஆனால் புத்தி கூர்மையில் எப்படி, கத்தி முனையை விட கூர்மையான ஒரு புத்தி கூர்மை உடையவர். ஒரு சின்ன காணொலியில் பார்த்தேன், அதில் வந்து ஒருத்தர் சொல்கிறார், நெல்லை கண்ணன் அவர்கள் சொல்கிறாங்க. சரிங்களா, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஒரு மீடியாக்காரர் கேட்குறாங்க, அதுக்கு அவர் சொல்கிறார், நீங்கள் வந்து பசும்பன் முத்துராமலிங்க தேவரோட தேர்தல் பரப்புரையை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. சொல்கிறாரு. அதுக்கு நெல்லை கண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து எலெக்ஷன் அப்போ நாமினேஷனுக்கே போக மாட்டாராம். அவர் சார்பாக ஒருத்தவங்க போய் நாமினேட் பண்ணிட்டு வருவாங்களாம். அவர் வந்து பிரச்சாரம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதான். அவர் போய் நின்னாலே மக்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவருக்கு தான் ஓட் போடுவாங்களாம். ஏன்னா அவ்வளவு நல்லதை பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அவங்கெல்லாம் பெரிய பெரிய கடவுளாக நம்ம கும்பிட வேண்டியவங்க. சரிங்களா, அறிஞர் அண்ணா, கர்ம வீரர் காமராஜர், அம்பேத்கர், டாக்டர் பிஆர் அம்பேத்கர், இவங்க எல்லாமே என்னது, நமக்கு வந்து நம்ம காலகட்டத்தில் வாழாட்டினாலும் கூட அதுக்கு முன்னாடி வாழ்ந்த தலைமுறையில் ஒரு தெய்வங்கள் போல் இவங்க எல்லாமே தன்னுடைய அவ்வளவு நிலங்களையும் சொத்துக்களையும் ஏழை மக்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போன ஒரு அற்புதமான தலைவர் தான். ஆனால் இவர் வந்து படிப்பை நிப்பாடுறதுக்கு காரணம் என்ன, ஒரு நோய், அது ஃப்ளேக் நோய். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், மொழி இறுதியில் வரும் மெய் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. மொழிக்கு முதல்ல வர்ற எழுத்துக்கள் என்ன, மொழிக்கு நடுவில் வர்றது என்ன, மொழிக்கு இறுதியில் வர்ற எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இதை ஆன்சர் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா விளக்கமாக சொல்கிறேன். மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஓ. சரிங்களா, செகண்ட் ஆப்ஷன் அவனா, அவனோ, அவனே, அவனா கல்வன், அவனோ கல்வன். சரிங்களா, கேட்குறாங்க என் கணவனா கல்வன் அப்படிங்கிறது, அதுக்கு எது தரப்புலன்னு சொல்லுவான், அவனே கல்வன், அவனா கல்வன் அப்படிங்கிறா, அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், அவனோ கல்வன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆ என்பதும் ஓ என்பதும் அவனா, அவனோ என்பதும் என்னது, மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள். சரிங்களா,
ஆக்சுவலி இங்கே மொழி இறுதியில் வரும் மெய் எழுத்துக்கள் சொல்லக்கூடாது, வினா. இது எல்லாமே என்னது? வினா எழுத்துக்கள். சரிங்களா? இது ஒரு சின்ன மிஸ்டேக்கு. மெய் எழுத்துக்கள் வராது, வினா எழுத்துக்கள். வினா 6 விடை 8 அப்படின்னு வருது பார்த்தீங்களா? அதில் இப்போ வினாவோட வகை எத்தனை? 6 வகை. இப்போ இந்த ஆ யா இதெல்லாம் வந்து எங்கே வரும்? அப்புறம் ஏலாம் எங்கே வரும்? என்ன, ஏன், எதற்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? மொழிக்கு முதல்ல நம்ம எழுதுவோம். அடுத்து யார், யாவை அப்படின்னு என்ன பண்ணுவோம்? இறுதியில் எழுதுவோம். இல்லைன்னா இது 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 யாரால் இது கூறப்பட்டது அப்படின்னு மொழிக்கு இறுதிலையும் எழுதுவோம். சரிங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா மொழி எழுத்துக்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இந்த மொழியில் வரும் மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவும் ஓவும். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். பண்டைய கால கல்வி முறையில் வேந்தன் என்று அழைக்கப்படுபவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்தில் கல்வி முறையில் வேந்தன் என்று அழைக்கப்படுபவர் பள்ளிக்கு முதலில் வருபவராம். பாருங்கள், பள்ளிக்கு முதல்ல வந்து யார் ஸ்கூலுக்கு வந்து முன்னாடி வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்குறாங்க பாருங்கள். சாரி, வேந்தன் கிடையாது, வேத்தன். சரிங்களா? வேத்தன் அவன் தான் பள்ளிக்கு முதல்ல வர்றவன். நம்ம வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம ஸ்கூலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு காம்படிஷன் நடக்கும், யார் இன்றைக்கி கிளாஸ் ரூமுக்கு ஃபஸ்ட்டு வர்றாங்களோ அப்படின்ட்டு. சரிங்களா? அவங்கள என்ன சொல்கிறாங்க? வேத்தன் அப்படிங்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். தமிழ் அறிஞர்களால் தமிழ் இமயம் என்ற போற்றுதலுக்கு உரியவர் யார்? இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. தமிழ் அறிஞர்களால் தமிழ் இமயம் என்று போற்றுதலுக்கு உரியவர் வா. சுபமாணிக்கம். பாருங்கள், வா. சுபமாணிக்கம் தான் தமிழ் இதயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றுதலுக்கு உரியவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இவரை மட்டும் இப்போ ஆறுமுக நாவலாரும் பெரிய ஆள் தான், சோமசுந்தர பாரதியாரும் பெரிய ஆள் தான், வேதநாயகம் பிள்ளையும் மாயூரம் வேதநாயகம் பிள்ளையும் என்னது தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதை தொகுப்பான பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிற முதல் சிறுகதை தொகுப்பையே வெளியிட்டவர் யார்? வேதநாயகம் பிள்ளை, மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு நீதிபதியாக இருந்தவர். ஸோ இத்தனை சிறப்புகள் இருந்துச்சு. ஆனால் என்ன சொல்கிறாங்க? தமிழ் அறிஞர்களால் தமிழ் இமயம் என்று போற்றக்கூடியவர் வா. சுபமாணிக்கம் அப்படிங்கிறாங்க. இந்த சுபமாணிக்கம் அப்படிங்கிறவர் யார், என்னென்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் பாருங்கள், தமிழ் இமயம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பன்முக சிந்தனையாளர், பன்முக ஆற்றலை கொண்டவர். ஒரு உரையாசிரியராகவும் இருந்திருக்கிறாரு, ஒரு நாடக ஆசிரியராகவும் இருந்திருக்காரு, மொழிகளை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளராகவும் இருந்திருக்கிறாரு, ஒரு கவிஞராகவும் இருந்திருக்காரு, ஒரு மாபெரும் சிந்தனையாளராகவும் இருந்திருக்கிறாரு. அதனால தான் இவர் என்ன சொல்கிறாங்க? தமிழ் இமயம் என்று சொல்கிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா இவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இவர் எழுதின நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான நூல்கள் இருக்குது. சரிங்களா? இது இந்த இலக்கிய வரலாறு, இலக்கியச்சாறு, திருக்குறள், இது காப்பிய பார்வை, சங்கநெறி, தொல்காப்பிய கடல், ஒப்பியல் நோக்கு, வள்ளுவம், மாமலர்கள், ஒரு நொடியில், உப்பங்களி. இந்த உப்பங்களியெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து நெல்லிக்கனி, தமிழ் காதல், அப்புறம் நிறைய இருக்குது, கொடை விளக்கு, மனைவியின் உரிமை. இதெல்லாம் இவரோட படைப்புகளில் ஒரு முக்கியமான ஒரு படைப்பு. சரிங்களா? நான் சொன்னதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பாஸ் பண்ணி வச்சு நோட் பண்ணிக்கோங்க. அதனால தான் இவரை அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க? தமிழ் அறிஞர்கள் தமிழ் இமயம் என்று வா. சுபமாணிக்கம் அவர்களை அழைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர், பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு, பின் வருவனவற்றுள் தொடர்பு இல்லாதது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எது தொடர்பு இல்லை? உற்றது உரைத்தல், உருவது கூறல், ஐயுறல் கூறல், இனமொழி உரைத்தல். மாற்றி சொல்லிட்டேன்னா? சரிங்களா? நம்ம இதில் படிப்போம், அதுனது இலக்கண பகுதியில் படிப்போம். உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி உரைத்தல் அப்படின்னுட்டு. சரிங்களா? இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் ஐயுறல் கூறல் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இதுதான் வந்து என்னது, இதற்கான விடை, தொடர்பு இல்லாதது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. சரிங்களா?
அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், தேவையானதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பின் வருவனவற்றுள் கலை சொற்களில் தவறான இணையை தேர்ந்தெடு. நவீன ஓவியம் அப்படின்னா மாடர்ன் ஆர்ட், குகை ஓவியம் கேவ் பெயிண்டிங்ஸ், கருத்துப்படம் கார்ட்டூன், கல்வெட்டு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பாருங்க, கல்வெட்டு அப்படின்னா இந்த அஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறது வராது, சரிங்களா. கல்வெட்டுனா வேறு இன்ஸ்கிரிப்ஷன் சம்திங் ஏதோ ஒன்று சம்திங் வரும், சரிங்களா. ஆனால் இதுதான் வந்து எது ராங் ஆன்சர். இந்த பின்னாடி புக்குக்கு பின்னாடி வர அந்த கலைச்சொற்கள் எல்லாத்தையுமே படிக்கணும், அதுலேருந்து வினாக்கள் வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதையின் ஆசிரியர் யார்? ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதையோட ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம். ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற ஒரு கவிதையோட ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க நூல்களும் பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருதெல்லாம் வாங்கியிருக்கும். ஸோ யார் யார் ஆப்ஷன் இருக்குங்களோ அவங்கள பற்றி எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், பின் வருவனவற்றுள் மொழியின் முதல் நிலை என்ன? நான் ஏற்கனவே வந்து நான் அறிஞர் அண்ணாவோட கொஷின் ஒன்று சொன்னேன் பாருங்கள். ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்கதும் அது பேசுவதும் கேட்பதும் தான் இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் முதல் நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் நிலை வந்து பேசுவதும் கேட்பதும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தையா இருக்கும்போதும் பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்போம், கேட்டுட்டு என்ன பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், பேசுவோம், சரிங்களா. அடுத்து வந்து இவங்க முதல் நிலை தான் கேட்குறாங்க. அடுத்து இரண்டாம் நிலை என்னென்னா, எழுதுவதும் படிப்பதும் இரண்டாவது நிலை. அடுத்து வந்து சிந்திப்பதும் கூட சொல்லியிருப்பார், சரிங்களா. இது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஒரு இதுலேருந்தே பாட்டிலேருந்து 2 வினா வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. மூவா சொல்கிறார், வரதராசனார் சொல்கிறார். இவரோட ஒரு நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்குது. பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற ஒரு நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கின நூல். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை. மனப்பாடமும் பண்ணிக்கோங்க. காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை கொள்களிறு, சரிங்களா. கொள்களிறு அப்படின்னா என்னது, கொள்களிறு, ஊறுகாய், இந்த மாதிரியெல்லாம் வந்த வார்த்தைகள் வந்து 3 காலத்தையும் குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வரும் காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து பண்பு தொகைனா என்னன்னு சொல்லிடுறேன், வேணுங்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. அந்த பண்பு தொகையில் அந்த மை போன்ற அப்படிங்கிற உறுப்புகள் என்ன மறைஞ்சு வரும், சரிங்களா. போன்ற அப்படின்னா வந்து ஓம உறுப்பு கிடையாது, பண்பு தொகையில் வர்றது, சரிங்களா. ஆகிய அப்படிங்கிறது, ஆகிய மை விகுதி ஆகிய அப்படிங்கிற சொல்லு உறுப்புகள் எல்லாமே மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது பண்பு தொகை. இப்போ என்ன சொல்லலாம், வந்து செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு மை விகுதி வரணும். செம்மையாகிய தமிழ், ஆகிய என்ற மை விகுதியும் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா தொகை என்றாலே தொக்கி வருவது, மறைந்து வருவது என்று பொருள். அடுத்து வந்து வினைத்தொகை தான் பார்த்தாச்சு, காலம் கறந்த பெயரச்சம். ஓமை தொகைன்னா ஓம உருவுகள் போல புறைய அப்படிங்கிற ஓம உருவுகள் மறைஞ்சு வர்றது. என்ன சொல்லலாம், மலர்வெளி, மலர் போன்ற வெளி அப்படின்னு சொல்கிறது. அடுத்து உண்மை தொகை, அந்த உண்மை தொகை என்னதுன்னா அந்த விகுதி வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ராமன் லக்ஷ்மணன் அப்படின்னா ராமனும் லக்ஷ்மணனும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ அந்த விகுதி மறைஞ்சு வந்துச்சுன்னா அது உண்மை தொகை. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள ஓமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முக்கியமான கொஷின். ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள ஓமை வந்து பாருங்கன்னா, மருந்து மரம். இதுனா முன்னீர் அப்படின்னா நமக்கு முன்னீர்னா என்னது, கடல் நீரை தான் நமக்கு முன்னீர்னு சொல்லுவோம். அடுத்து வந்து மருந்து மரம் தான் ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள ஓமை. அது என்ன அப்படிங்கிறத திருக்குறளில் பாருங்கள். வருபவர் எவராயினும் நன்றி செலுத்துவது என்று வேண்டுபவர் யார்? அது என்ன சொல்கிறாங்க, வருபவர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் ரூமி. பாருங்கள், ஜலாலுதீன் ரூமி அப்படிங்கிறவர்
முகமது ஜலாலுதீன் ரஃபி அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். அந்த ரூமி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு, வருபவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக்க ஒன்று கொடுத்துருக்காங்க. வவ்வுனா என்ன, அங்கிட்ட வவ் கு சே மை, இங்கே வந்து அஞ்சனம் உயர்வு கவர் பூமி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வவ் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், கவர் என்று பொருள். வவ் அப்படின்னா இதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழியில் வரக்கூடிய வார்த்தைகள். வவ் என்றால் என்னது, கவர் என்று பொருள். சாரி, இதை டெலீட் பண்ணிக்கலாம். வவ் என்றால் கவர், இங்கே 1 போடுறேன் பாருங்க. ரெண்டாவது கூ, கூ என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி. பாருங்கள், கூ என்றால் பூமி. இதுக்கெல்லாம் சாரி 2 அழைச்சிட்றேன், இங்கே போட்டுக்கிற 2. அடுத்து சே என்றால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயர்வு. சே என்றால் உயர்வு. மை என்றால் அஞ்சனம், நாடு. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு கவர், இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், வேணும்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. வவ் அப்படின்னா கவர். இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவர்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம பிளாஸ்டிக் கவர் அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எப்படி சவுண்டு கேட்கும், ஒரு மாதிரி கரகரன்னு சவுண்டு கேட்கும். அப்போ இப்போ நாய் குளிக்கிற மாதிரி வவ் வவ்னு அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கூ என்றால் எனது பூமி, பூமியில் எல்லாரும் கூடி வாழணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சே என்றால் உயர்வு, எல்லாரும் சேர்ந்து உயர்வோம், சரிங்களா. மை என்றால் அஞ்சனம், அஞ்சனம்னா நம்ம அழகுபடுத்துறதுக்கு மை யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். இந்த ஓரெழுத்து ஒரு மொழியெல்லாம் மொத்தம் பார்த்திங்கன்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது. இதில் 40 எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா நெடில் எழுத்துக்கள் தான், சரிங்களா. 2 எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா அது குரில் எழுத்துக்கள். குரில் எழுத்துக்கள் எது, நோவும் தூவும், இது 2 மட்டும்தான் குரில் எழுத்துக்கள், இது எல்லாமே நெடில் எழுத்துக்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாரதியார் பெண்களுக்கான குரல் வெண்பா எழுதிய இதழின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாரதியார் பெண்களுக்கான குரல் வெண்பா எழுதிய இதழோட பெயர் வந்து சக்கரவர்த்தினி. வர்த்தினி அப்படிங்கிற இதழில் தான் வந்து அவர் இந்தியா மற்றும் இந்தியா மற்றும் சுதேசி மித்திரில் என்னவா இருப்பார், ஆசிரியராக பணிபுரிவார். இந்த சக்கரவர்த்தினி அப்படிங்கிறதுல தான் பெண்களுக்கான குரல் வெண்பா எழுதியிருப்பார். சக்கரவர்த்தினி அப்படிங்கிறது பெண்ணோட பேர் மாதிரி தானே இருக்குது, அதனால் நீங்கள் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து என்ன பாருங்கள், பகுப்பத உறுப்புகளுள் அடங்காத 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஏன்னா இப்போ இதில் வந்து அடிக்கடி வந்து கொஷின் வர்றாங்க. நான் அந்த பாட்டு இலக்கண பகுதி நடத்தும் போது நான் சொல்லியிருப்பேன், இதுலேருந்து வினாக்கள் வருது, அதில் கவனித்து படிச்சுக்கன்ட்டு. பொதுவாகவே நமக்கு பகுப்பத உறுப்பிலக்கணம் மொத்தம் 6 உறுப்புகளை கொண்டது தான் பகுப்பத உறுப்பிலக்கணம், சரிங்களா. அதில் வந்து பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம், இது எல்லாமே 6 உறுப்புகளை கொண்டிருக்கும். ஆனால் 7வது உறுப்பாக என்ன வருதுன்னு கேட்குறாங்க. புறத்துறுப்பு, வெளியில் வர உறுப்பு, எழுத்து பேர் அப்படிங்கிறாங்க. இந்த எழுத்து பேர் என்பது இப்போ புது புத்தகத்தில் அடிஷ்னலாக சேர்த்துருக்குறாங்க, சரிங்களா. இந்த எழுத்து பேர் ஒரே ஒரு வார்த்தை தான் அதிகமாக வரும். எழுத்து பேரில் நிறைய எழுத்துக்கள் இருக்குது, ஆனால் ஒரு எழுத்து அதிகமாக புழக்கத்தில் வரும். அந்த எழுத்து என்ன பார்த்தீங்கன்னா இத்து. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த எழுத்து அப்படிங்கிறது இந்த இத்து இருக்குதா, ஸோ நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அது எழுத்து பேருனா என்ன அப்படிங்கிறத 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க, பாருங்கள். அடுத்து எழுத்து பேருனா என்ன அப்படின்னா 7வது உறுப்பாக பகுப்பது உறுப்பிலக்கணத்தில் 7வது உறுப்பாக கொடுத்துருக்குறாங்க. அது என்னது, இத்து என்பதான் எழுத்து பெரு. நிறைய எழுத்துக்கள் இருக்குது, அதில் இத்து என்பது அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் இதழை உத்தம சோழன் எத்தனை ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு வாசல் உதயம் என்ற இதழிலே உத்தம சோழன் எத்தனை ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் அப்படின்னா, இது கொஷின் ஆப்ஷனே தப்பாக இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த இது வரும்போதும் கொஞ்சம் இதில் வந்து அது சேவ் ஆயிடுச்சு, சரிங்களா. கிழக்கு வாசல் உதயம் அப்படிங்கிறத உத்தம சோழன் வந்து எத்தனை ஆண்டுகள் நடத்தி வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளாக நடத்தி வர்றாரு, சரிங்களா. உத்தம சோழன் அப்படிங்கிறவர் உத்தம சோழ பல்லவன் கிடையாது, உத்தம சோழன் கிடையாது,
அரசன் கிடையாது, நார்மல் பர்சன் தான். அவர் எத்தனை வருஷமாக நடத்திட்டு வர்றாரு? கிழக்கு வாசல் உதயம் அப்படிங்கிறத ஒரு 12 வருடங்களாக நடத்திக்கிட்டு வர்றாரு. இது ரொம்ப முக்கியமானது. இது பிரிண்டிங் டைப் பண்ணும்போது இது மிஸ்டேக்காக அங்கிட்டு வந்துருச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். நவீன தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? நவீன தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா. யாருங்க? சீசு செல்லப்பா தான் நவீன இலக்கியத்திற்கு வித்திட்ட நவீன தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா. இது ரொம்ப முக்கியமானது. சீசு செல்லப்பாலாம் நமக்கு பாடத்தில் இருக்கிறாரு. அவரை பற்றின இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். அவ்வளோதான், 30 கொஷின்ஸ்கிட்ட நம்ம பார்த்துட்டோம். இதே போல் இன்னும் ஒரு 30 வினாக்கள் நான் போடுறேன். நிறைய வினாக்கள் நான் உங்களுக்கு யூடியூப்பில் போட்டுக்கிட்டே வரேன், நீங்கள் பாருங்கள். இதுலேருந்து நிறையா வினாக்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான வினாக்களாக எடுத்துகிட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம மீண்டும் ஒரு முக்கியமான 30 வினாக்களில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.